கடந்த நாட்களிலே நாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இருந்த ವಚನங்களின் வழியாக நாம் கடந்து சென்றோம். ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮತ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಹಾಗೆ ಹಾದು ಹೋದೆವು. மிகவும் பிரபலமான ஒரு வசனம் தான். ஆனால் அந்த வசனத்தின் ஆழத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிற பொழுது அதனுடைய பார்வைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ಬಹಳ ಪ್ರಬಲವಾದ ವಾಕ್ಯಗಳೇ, ಆದರೆ ಅದರ ಆಳದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುವಾಗ ಅದರ ನೋಟಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದವು. தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ಎಳೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. அப்ப முதலாவது நான் உங்களிடத்திலே விளக்கி சொன்ன காரியம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு வாருங்கள். ನಾನು ಮುಂಚೆ ತಿಳಿಸಿದ ಪ್ರಕಾರ ನಿಮಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೊದಲನೇದಾಗಿ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದನು. இரண்டாவதாக நாம் தியானித்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதின் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி தியானித்தோம். ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಆಶೀರ್ವಾದ ಅಂತ ನಾವು ನೋಡಿದೆವು. மூன்றாவதாக ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு எல்லாருக்குமான அழைப்பு என்று சொல்லி நாம் தியானித்தோம். ಮೂರನೇದಾಗಿ ದೇವರು ಕರೆದಂತ ಕರೆಯುವಿಕೆ ಅದು ಎಲ್ಲಾ ಜನರಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿದೆನು. இன்று நான் உங்களோடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்கிற வார்த்தையை நான் சற்று விலக்கி பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಕೂಡ ಎಲೆ ಕಷ್ಟ ಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ ಎಂಬ ಪದದ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ವಿವರಿಸಿ ಮಾತನಾಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுத்தார் ஜனங்களுக்கு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು ಜನರಿಗೆ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு யாரெல்லாம் பாரம் சுமக்கிறீர்களோ நீங்கள் வாருங்கள் என்கிறார். ಬನ್ನಿರಿ ಅಂತ ದೇವರು ಕರೆಯುವಾಗ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಗುಂಪಿಗೆ ದೇವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, ಯಾರೆಲ್ಲ ಕಷ್ಟಪಡುತ್ತಾ ಹೊರೆ ಹೊತ್ತುತ್ತಿದ್ದೀರೋ ಅವರೆಲ್ಲರೂ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இப்பொழுது நீங்கள் இப்படி யோசிக்க வேண்டும், வருத்தப்படுகிறது என்பது பல விதங்களில் புரிந்து கொள்ளப்படுகிறது. ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಕಷ್ಟಪಡುವುದು, ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಂದ್ರೆ ಅನೇಕ ವಿಧಗಳು ಅದರಲ್ಲಿ ಇದೆ. நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்கிறது இரண்டு விதமான பதங்களை இணைத்திருக்கிறது. ಇಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡುವವರು, ಹೊರೆ ಹೊತ್ತವರು ಎಂಬ ಒಂದು ಪದಗಳಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾದ ಪದಗಳು ಜೋಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா weary and heavy laden, வருத்தப்படுவது அல்லது சோர்ந்து போவது, அதே நேரத்தில் பாரம் சுமப்பது, இரண்டு காரியங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಕಷ್ಟಪಡುವವರು ಒಂದು ಕಡೆ, ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವವರು ಎಂಬುದಾಗಿ ಈ ಎರಡು ಪದಗಳು ಒಟ್ಟಿಗೆ ಜೋಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப இயேசு கிறிஸ்து அன்றைய நாட்களில் இருந்த ஜனங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் கடந்து சென்ற இரண்டு விதமான அனுபவத்தை பார்க்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಜನರು ಇದ್ದಂತ ಎರಡು ಅನುಭವಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ವಿವರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேகர் வருத்தப்படுகிறவர்களா இருந்தார்கள், ಅನೇಕರು ಕಷ್ಟಪಡುವವರಾಗಿದ್ದರು. இரண்டாவது ஜனங்கள் பாரம் சுமக்கிறவர்களா இருந்தார்கள். ಎರಡನೇದಾಗಿ ಜನರು ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ಜನರಾಗಿದ್ದರು. இந்த பாரம் சுமக்கிறது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு மூட்டைய, ஒரு பெரிய லோட ஜனங்கள் எப்பவும் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்றது இல்ல. ಹೀಗೆ ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳೋದಂದ್ರೆ ಒಂದು ಗಂಟನ್ನು ಯಾವಾಗಲೂ ಜನರು ಹೊತ್ತುಕೊಳ್ತಾ ಇದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥವಲ್ಲ. கண்ணுக்கு காண முடியாத வருத்தங்களும் பாரங்களும் மனிதனுக்கு நேர்ந்து வருகிறது. ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಕಷ್ಟಗಳಾಗ್ಲಿ, ಹೊರೆಗಳು ಮನುಷ್ಯನಿಗೆ ಎದುರಾಗುತ್ತದೆ. மனிதன் பிசிக்கலாக பார்க்கக்கூடிய சில பாரங்களை அவன் சுமக்கிறான் என்று சொன்னால் அதை குறிப்பிட்ட நேரத்தில் இறக்கி வச்சிடறான். ಮನುಷ್ಯನು ದೈಹಿಕವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಹೊರೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೆಳಗೆ ಇಳಿಸಿ ಇಡುತ್ತಾನೆ. ஒரு அரிசி மூட்டையை தூக்கி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடறோம். ಒಂದು ಅಕ್ಕಿಯ ಮೂಟೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ತೇವೆ, ಹೊತ್ತುಕೊಂಡು ಒಂದು ಕಡೆಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಇಳಿಸ್ತೇವೆ. ஒரு பக்கெட்ல இருக்கிற வாட்டரையோ இல்ல வாட்டர் கேனையோ ஒரு குடத்தையோ நம்ம தூக்கிட்டு போறோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிடறோம். ಒಂದು ಬಕೆಟ್ ಅಲ್ಲಿ ನೀರನ್ನಾಗ್ಲಿ, ಬಿಂದಿಗೆಯಲ್ಲಿ ನೀರನ್ನಾಗ್ಲಿ ನಾವು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಅದನ್ನು ಇಳಿಸಿ ಇಡುತ್ತೇವೆ. இயேசு பேசக்கூடிய அந்த வருத்தமும் பாரமும் மாம்ச பிரகாரமாக காணக்கூடியதா இருக்கவில்லை. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತ ಕಷ್ಟವಾಗಲಿ, ಹೊರೆ ಆಗಲಿ ಅದು ಶಾರೀರಿಕವಾದದ್ದಲ್ಲ. மனுஷனுக்குள்ளாக ஆத்துமாவிலே அவர்கள் படுகிற கஷ்டங்களும் வேதனைகளும் பாரங்களையும் ஆண்டவராகிய இயேசு இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ಮನುಷ್ಯನ ಅಂತರಾಳದಲ್ಲಿ
ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಕಷ್ಟ ಮತ್ತೆ ಹೊರೆಯ ಬಗ್ಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவர்கள் சுமக்கிற சுமை அதிக பாரமுள்ளதா இருக்கிறது. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ, ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನು ಇವತ್ತು ಕಷ್ಟಪಡುವುದಾಗ್ಲಿ ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಾಗ್ಲಿ ಆತನಿಗೆ ಅಧಿಕವಾಗಿದೆ. ஒரு மனிதன் எனக்கு நன்றாக தெரியும், அவர் ஒரு குழந்தைக்காக அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಗೊತ್ತು, ಆತನ ಒಂದು ಮಗುವಿಗೋಸ್ಕರ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದರು. அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். தன்னுடைய மனைவி முதல் முறையாக கர்ப்பம் தரித்து அவர்கள் பிள்ளையை பெறப்போகிறார்கள் என்பதிலே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. ಆತನ ಹೆಂಡತಿ ಗರ್ಭ ಧರಿಸಿದಾಗ ಆತನು ಮೊದಲನೇ ಸಾರಿ ಬಹಳ ಸಂತೋಷಪಟ್ಟನು, ನನಗೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அவர்கள் அந்த பிரசவிக்கக்கூடிய நாளிலே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை பெண் பிள்ளை என்று அவர் அறிந்த பொழுது மிகவும் சோர்வுக்குள்ளாக மாறிவிட்டார். ಆದರೆ ಆ ಪ್ರಸವ ದಿವಸದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಹುಟ್ಟಿದ್ದು ಹೆಣ್ಣು ಮಗು ಅಂತ ತಿಳಿದು ಆತನು ಬಹಳವಾಗಿ ನೊಂದುಕೊಂಡನು. அவர் இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன், இந்த பிள்ளைக்கு நான் எப்படி பணங்களை சேர்ப்பேன், இந்த பிள்ளைக்கு நான் எப்படி நகைகளை சேர்ப்பேன், எப்படி திருமணம் கொடுப்பேன், இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா உடனடியாக அவருக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சு பாருங்க. ಆ ಮಗು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣದಲ್ಲೇ ಆತನು ಈಗ ಯೋಚನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ, ಹೇಗೆ ಈಕೆಗೆ ಒಡವೆಯನ್ನು ಸೇರಿಸೋದು, ಮದುವೆ ಮಾಡಿಕೊಡೋದು, ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡನು. நன்றாய் கவனிங்கள், குழந்தையை சரீர பிரகாரமாக சுமப்பது ஒரு விஷயம் என்று சொன்னா, இன்றைக்கு அநேகர் குழந்தையை தங்களுடைய மனதில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ಮಕ್ಕಳನ್ನು ದೈಹಿಕವಾಗಿ ಹೊತ್ತುಕೊಳ್ಳೋದು ಒಂದು ಭಾಗವಾಗಿದ್ದರೆ ಅನೇಕ ಜನರು ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இன்றைக்கு அநேகருக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு பாரமாக இருக்கிறது. ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರಿಗೆ ಮದುವೆ ಎಂಬುದು ಒಂದು ಭಾರವಾಗಿದೆ. வேலையில பாரம் இருக்கிறது, ಕೆಲಸದಲ್ಲಿ ಭಾರವಿದೆ, பண விஷயங்களிலே பாரம் இருக்கிறது, ಆರ್ಥಿಕ ವಿಷಯದಲ್ಲಿ ಭಾರವಿದೆ, ஆரோக்கிய விஷயங்களிலே பாரம் இருக்கிறது, ಆರೋಗ್ಯಕರವಾದ ವಿಷಯಗಳಲ್ಲೂ ಭಾರವಿದೆ. தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையிலே, முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனைகளிலே அவர்களுக்குள் பாரம் இருக்கிறது. ಅವರ ಭವಿಷ್ಯದ ಒಂದು ಭಾರಗಳು ಮತ್ತೆ ಅವರ ಜೀವಿತದ ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿಯ ಭಾರಗಳು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆ. மற்றவர்களை பார்க்கிற பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, நான் எப்பொழுது படிப்பேன், எப்படி முன்னேறுவேன், எப்படி வீடு கட்டுவேன், எப்படி சம்பாத்தியம் பண்ணுவேன் என்று சொல்கிற பாரம் எல்லா ஜனங்களையும் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. ಬೇರೆ ಜನರನ್ನು ನೋಡಿ ಇವರ ರೀತಿ ನಾನು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಲಿಲ್ಲ, ಹಣವನ್ನು ಸೇರಿಸಲಿಲ್ಲ, ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಭಾರಗಳಲ್ಲಿ ಜನರಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இன்னும் சிலருக்கு, அநேகருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறதுனாலே இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி வெளிவருவது என்கிற ஒரு பாரம் இருக்கிறது. ಇನ್ನು ಕೆಲವು ಜನರಲ್ಲಿ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇರೋದರಿಂದ ಈ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಹೇಗೆ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕೆಂಬ ಭಾರವು ಕೂಡ ಇದೆ. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மனோதத்துவ நிபுணர்களிலிருந்து ஆஸ்பத்திரியில போய் நீங்க பார்க்கிற டாக்டர்ல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, அதிக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நீங்க கடந்து போறீங்களான்னு கேக்குறாங்க. ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮನೋತಂತ್ರ ಶಾಸ್ತ್ರ ಹೋದಾಗ ಅವರು ವೈದ್ಯರು ಹೇಳುವಂತ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಒತ್ತಡ ಇದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அநேக ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பயத்திலும் திகிலிலும் அவர்கள் சுமக்கக்கூடிய இந்த பாரங்களிலும் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಭಯ, ದಿಗಿಲು ಮತ್ತೆ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಭಾರಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದಾರೆ. நான் இந்த பாரத்திற்கான சில காரணங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ಈ ಭಾರದ ಕುರಿತು ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನು ವಿವರಿಸಿ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. முதலாவது, நம்ம சில நேரங்களிலே கடந்து போகக்கூடிய ஒரு பாரம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் என்கிற ஒரு பாரம். ನಾವು ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಹೋಗುವಂತ ಭಾರ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಏನಂದ್ರೆ ಪಾಪ ಎಂಬ ಭಾರ. நான் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ನಾನು ಯಾಕೆ ಇದನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆಂದರೆ, உங்களுக்கு நான் அடிக்கோடிட்டு காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம், விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது இயேசு யாருக்காக வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ನಿಮಗೆ ನಾನು ಗುರುತಿಸಲು ಬಯಸುವಂತ ಮೊದಲನೇ ವಿಷಯ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರಿಗೋಸ್ಕರ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೂ ಒಂದು ಗುರಿ ಇದೆ. இங்கு அழைக்கிறாரே, வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಬನ್ನಿರಿ ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, நான் ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಕರೀತಾರಲ್ಲ, ಅದಕ್ಕೂ ಒಂದು ಗುರಿ ಇದೆ. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த நாட்களிலே ஜனங்கள் தங்களுடைய பாவத்திற்கு பரிகாரங்களையும் விமோச்சனங்களையும் அதிகமாய் தேடிக்கொண்டிருந்தார்கள். ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಜನರು ಅವರ ಪಾಪದ ಪರಿಹಾರಗೋಸ್ಕರ, ವಿಮೋಚನೆಗೋಸ್ಕರ ನಾನಾ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ದರು. அந்த நாட்களிலே இருந்த மத தலைவர்கள் இந்த பாவிகளை வெறுத்து ஒதுக்கினார்கள், புறம் தள்ளினார்கள். ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಮತ ಹಿರಿಯರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಈ ಪಾಪಿಗಳನ್ನು ದ್ವೇಷಿಸ್ತಾ ಇದ್ದರು, ಅವರನ್ನು ಹೊರಗಡೆ ತಳ್ಳುತ್ತಿದ್ದರು. தங்களை அவர்கள் பரிசுத்த
பரிசுத்தமுள்ளவர்களாக பார்த்தார்கள். ಅವರನ್ನು ಅವರು ಪರಿಶುದ್ಧರು ಎಂಬುದಾಗಿ ಎನಿಸಿದರು. பாவிகள் தங்கள் பக்கத்தில் வரக்கூடாது என்று நினைத்தார்கள். ಪಾಪಿಗಳು ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಭಾವಿಸಿದರು. பாவிகள் தூரமாக நிற்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ಪಾಪಿಗಳೆಲ್ಲರೂ ದೂರವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದರು. ஆனால் இன்றைய நாட்களிலே மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ பிரச்சனையை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. ಆದರೆ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಒಳಗಿರುವ ಪಾಪದ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வைரஸ் நம்மள ஆட்கொண்டு அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ವೈರಸ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವು ಪಾಪವು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದೆ. அந்த பாவம் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, நம்மளை அமிழ்த்தி கொண்டு இருக்கிறது. ಆ ಪಾಪವೇ ನಮ್ಮನ್ನು ಅದರ ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದೆ ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿಸುತ್ತಿದೆ. நீங்கள் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்திலே நீங்கள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ನೀವು ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಪಾಪವು ಕೊಡುವ ಸಂಬಳ ಮರಣ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರೆದಿದೆ. பவுல் சொல்லுகிற பிரகாரமாக ಪೌಲನು ತಿಳಿಸುವ ಪ್ರಕಾರ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்ததுன்னு சொன்னா அவன் செய்கிற பாவத்தின் விளைவு மரணம் தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪಾಪ ಬರುವುದಾದ್ರೆ ಅದರ ಫಲವು ಮರಣವೇ ಎಂಬುದಾಗಿದೆ. உங்களுக்கு நல்லா தெரியுமா, இன்றைக்கு நாம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மரணம்ன்ற ஒரு பிரச்சனையினுடைய விளைவே பாவம் தான். ಇವತ್ತು ನಾವು ಎದುರಿಸ್ತಾ ಇರುವಂತ ಈ ಮರಣವು ಎಂಬ ಇದರ ಬಾಧ್ಯ ಏನಂದ್ರೆ ಪಾಪವೇ. ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வருகிற பொழுது ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಪಾಪವು ಬರುವಾಗ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஷியன்ஸ் மனசாட்சி செத்து போகுது. ಆತನಲ್ಲಿ ಇರುವ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯು ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ. ஒரு மனிதனுக்குள்ள கரப்ஷன் வருகிற பொழுது ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಆ ಲಂಚದ ಒಂದು ಆಸೆ ಬರುವಾಗ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மொராலிட்டி நல்ல ஒழுக்கம் செத்து போகிறது. ಆತನಿಗಿರುವಂತ ಒಳ್ಳೆಯ ನಡತೆಯ ವಿಷಯಗಳು ಸತ್ತು ಹೋಗುತ್ತವೆ. இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பாவம் வருகிற பொழுது ஏதோ ஒன்று சாகிறது அவனுடைய வாழ்க்கையில. ನೀವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಪ್ರತಿ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಪಾಪ ಎಂಬ ವಿಷಯ ಬರುವಾಗ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯ ಆತನಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ. நீங்க போய் பேசும் பொழுது உண்மை சாகிறது, அது தெரியுமா? ನೀವು ಹೋಗಿ ಮಾತನಾಡುವಾಗ ಸತ್ಯ ಎಂಬುದು ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ, ಗೊತ್ತಾ? நீங்கள் கள்ளத்தனமாக சில விஷயங்களை நீங்கள் செய்கிற பொழுது நேர்மை என்பது செத்து மடிந்து விடுகிறது. ನೀವು ಕಳ್ಳತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವಿಷಯವನ್ನು ಮಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ನೀತಿವಂತಿಕೆ ನಿಜವಂತಿಕೆ ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ. இப்படியே தன்னை சாக கொடுக்கிற ஒரு மனிதன் கடைசியா என்ன செய்யறான்னா தன்னுடைய உயிரையே விட்டுறான். பாத்துக்கங்க, ಹೀಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಆತ ಸಾಯುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ಮನುಷ್ಯನು ಕೊನೆಯದಾಗಿ ಆತನೇ ಪ್ರಾಣವನ್ನು ಸಾಯುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾನೆ. வேதவசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಪಾಪದ ಸಂಬಳವು ಮರಣ ಎಂಬುದಾಗಿ. இதை ரோமர் 3ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ಅಲ್ಲಿ ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ 23வது வசனத்தை பாருங்கள். 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. அங்கே பவுல் சொல்கிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ಇಲ್ಲಿ ಪೌಲನೀಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. யூதர்களா இருந்தாலும் சரி, கிரேக்கர்களா இருந்தாலும் சரி, புறஜாதிகளா இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ಯಹೂದ್ಯರಾಗಿರಲಿ, ಗ್ರೇಕರಾಗಿರಲಿ, ಅನ್ಯ ಜನರಾಗಿರಲಿ ಎಲ್ಲರೂ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. இப்ப நல்ல கவனிங்க, எந்த ஒரு மனுஷனும் தன்னை குறித்து சொல்ல முடியாது என்கிட்ட பாவம் இல்ல. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನಾಗಿರಲಿ ಆತ ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தை சத்தியமான ஒரு வார்த்தை. எந்த ஒரு மனிதனும் எனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಇದು ಸತ್ಯವಾದ ವಾಕ್ಯವು ಕೂಡ ಯಾವ ಮನುಷ್ಯನೇ ಆಗಲಿ ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் யோவான் இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೋಹಾನನು ಈ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾನೆ, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವೆಂದು ನಾವು ಹೇಳಿದರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಮತ್ತು ಸತ್ಯವೆಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. யோவான் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். ಯೋಹಾನನು ಆಡುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. எனக்குள்ள பாவம் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொன்னான்னு சொன்னா ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಹೇಳುವುದಾದರೆ அவன் பொய்காரன்னு வேதவசனம் சொல்லுகிறது. ಆತನು ಆತನನ್ನೇ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ அவனுக்குள்ள ವಾಕ್ಯವಿದೆ. சத்தியம் இல்ல. ಆತನಲ್ಲಿ ಸತ್ಯವೆಂಬುದು ಇಲ್ಲ. சத்தியம் ஒரு மனிதருக்குள்ள
மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா ಸತ್ಯವೆಂಬುದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ அவன் ಇರುವುದಾದರೆ என்ன சொல்லுவான் தெரியுமா? ಆತನು ಏನು ಅನ್ನುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? எனக்குள்ள குறைகள் இருக்கு, ನನ್ನಲ್ಲಿ ಕೊರತೆಗಳು, எனக்குள்ள தவறுகள் இருக்கு, ನನ್ನಲ್ಲಿ ತಪ್ಪುಗಳುಂಟು, அதன் மத்தியில நான் நல்ல மனிதனாய் வாழ நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲೂ ನಾನು ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜೀವಿತ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಹೋರಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಪ್ರತಿ ದಿವಸ. இந்த உலகத்துல யாருமே தெய்வ பிறவி கிடையவே கிடையாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರೇ ಆಗಿರಲಿ ಅವರು ದೇವರ ಸೃಷ್ಟಿಯ ಅಂದ್ರೆ ದೇವರ ರೂಪದಲ್ಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர இந்த உலகத்துல யாருமே எனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಒಬ್ಬನನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಂದಲೂ ನನ್ನಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲು அதனாலதான் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ಅದಾದ್ರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕರೆಯುತ್ತಾನೆ, ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ಬಾ, ನಾನು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ நீ ಕೊಡುತ್ತೇನೆ. வருத்தப்படுறியா, நீ பாரத்துல இருக்கிறியா, நீ பாரம் சுமந்து கொண்டிருக்கிறியா, என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ನೀವು ಕಷ್ಟ ಪಡುತ್ತಿದ್ದೀರಾ, ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಾ, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಕರೆಯುತ್ತಾರೆ. நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை காட்டுகிறேன், இந்த மனுஷனுக்குள்ள அந்த பாரம், அந்த வருத்தம் எப்படி அவனை ஆட்டி படைக்கிறது என்று சொல்லி. ನಾನು ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೋರಿಸ್ತೇನೆ. ಈ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಭಾರ ಎಂಬುದು ಹೇಗೆ ಆತನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದೆ ಎಂಬುದನ್ನು நீங்க ತೋರಿಸ್ತೇನೆ. மார்க் 7ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னு சொன்னா ನೀವು ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವುದಾದರೆ 20வது வசனத்திலிருந்து நீங்கள் பாருங்கள். ಅಲ್ಲಿ 20ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೋಡಿ. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, ಮನುಷ್ಯನೊಳಗಿಂದ ಹೊರಡುವಂಥದ್ದು ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಳೆ ಮಾಡುವುದು. ಒಳಗಿನಿಂದ ಅಂದರೆ ಮನಸ್ಸಿನೊಳಗಿಂದ ಸೂಳೆಗಾರಿಕೆ, ಕಳ್ಳತನ, ಕೊಲೆ, ಹದರ, ದ್ರವ್ಯಾಶೆ, ಕೆಡುಕುತನ, ಮೋಸ, ಬಂಡತನ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಬೈಗಳು, ಸೊಕ್ಕು ಬುದ್ಧಿ, ಗೆಡಿತನ, ಇವೇ ಮೊದಲಾದವುಗಳು ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಗಳು ಹೊರಡುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. இங்க அவர் சொல்லுகிறார், நீ நினைச்சுக்காத, உன்னை எதுவுமே தீட்டுப்படுத்தல அப்படின்னு சொல்லி நீ நினைக்காதன்றார். ದೇವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನೀನು ಹೀಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ, ನಿನ್ನನ್ನು ಯಾವುದು ಒಲಸು ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சிலர் அன்றைக்கு என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது நம்மை தீட்டுப்படுத்துதுன்னு நினைச்சாங்க. ಕೆಲವು ಜನರು ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನು ಭಾವಿಸಿದರಂದ್ರೆ, ನಾವು ಯಾವುದನ್ನು ಸೇವನೆ ಮಾಡ್ತೇವೋ ಅದೇ ನಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஓ, இதை சாப்பிடக்கூடாது, இது சுத்தமான உணவு, இது அசுத்தமான உணவு நினைச்சு அவங்க வேறு பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ಈ ಆಹಾರವನ್ನು ಸೇವನೆ ಮಾಡಬಾರದು, ಇದು ಶುದ್ಧವಾದ ಆಹಾರ, ಇದು ಅಶುದ್ಧವಾದ ಆಹಾರ ಅಂತೇಳಿ ಅವರಲ್ಲಿ ಭೇದ ಭಾವ ஆனா ನೋಡುತ್ತಿದ್ದರು. இயேசு சொன்னாரு, நீ புசிக்கிற ஆகாரம் உனக்கு பிரச்சனை இல்ல, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು, ನೀವು ತಿನ್ನುವಂತ ಆಹಾರವು ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು உன் ಮಾಡುವುದಿಲ್ಲ. இருதயம் தான் பிரச்சனையா இருக்கு. காரணம் அந்த இருதயத்திலிருந்து அநேக காரியங்கள் புறப்பட்டு வருது, அதுதான் உன்னை தீட்டுப்படுத்துதுன்னு. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲೇ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ಹೃದಯದಿಂದ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಹೊರಟು ಬರುತ್ತದೆ, ಅದೇ ನಿನ್ನನ್ನು ಹೊಳೆಪಡಿಸ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நீங்கள் 23வது வசனம், ಅಲ್ಲಿ 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ಈ ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ಒಳಗಿನಿಂದ ಹೊರಟು ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಳೆ ಮಾಡುತ್ತದೆ ಅಂದನು. இங்கு இயேசு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ಇಲ್ಲಿ ಯೇಸು ನುಡಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ನೀವು ಗಮನಿಸುವಾಗ, உன்னுடைய இருதயத்திலிருந்தும் உன்னுடைய உள்ளத்திலிருந்தும் எது புறப்பட்டு வருகிறதோ அதுதான் உன்னை தீட்டுப்படுத்துகிறது. ನಿನ್ನ ಹೃದಯದಿಂದ ನಿನ್ನ ಒಳಗಿನಿಂದ ಯಾವುದು ಹೊರಟು ಬರುತ್ತದೋ ಅದೇ ನಿನ್ನನ್ನು ಹೊಳೆ ಮಾಡುತ್ತದೆ ಅಂದನು. கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, ஹானஸ்டா நீங்க சொல்லுங்க. ಪ್ರಿಯರೇ, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ನೀವು ನಿಜವಾಗಿ ಇದನ್ನು ಹೇಳಿ. இவ்வளவு விஷயங்களும் உங்களுடைய இருதயத்திலிருந்து ப்ராடக்ட் ஆகுதுன்றதை நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? ಇಷ್ಟು ವಿಷಯಗಳು ನಿಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಎಂದಿಗಾದರೂ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? இது எது மேனுஃபேக்சர் செய்யறது தெரியுங்களா? உங்களுடைய இருதயம் உங்களையும் அறியாமலேயே இது மேனுஃபேக்சர் பண்ணுது. ನೋಡಿ, ಇದನ್ನು ಯಾವುದು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವು. பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா என்னுடைய இருதயத்திலிருந்தும் உங்களுடைய இருதயத்திலிருந்தும் புறப்பட்டு வருகிறது. ಸೂಳೆಗಾರಿಕೆ, ಕಳ್ಳತನ, ಕೊಲೆ, ಹದರ, ದ್ರವ್ಯಾಶೆ, ಕೆಡುಕುತನ, ಮೋಸ, ಬಂಡತನ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಬೈಗಳು, ಸೊಕ್ಕು ಬುದ್ಧಿ, ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ
ನಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ಬರುತ್ತದೆ. ஒரு பட்டியலை பவுல் சொல்லுகிறார். ಇದೇ ಪ್ರಕಾರ ಇನ್ನೊಂದು ಪಟ್ಟಿಯನ್ನು ಪೌಲನಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ. கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ಬರುವುದಾದರೆ 19வது வசனத்திலிருந்து அவர் ஒரு பட்டியல் போடுகிறார். ಅಲ್ಲಿ 19ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನು ಆತನು ತಿಳಿಸುತ್ತಾನೆ. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿಯೇ ಅವು ಯಾವುವೆಂದರೆ ಜಾರತ್ವ, ಬಂಡುತನ, ನಾಚಿಕೆಗೇಡಿತನ, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, ಮಾಟ, ಹಗೆತನ, ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಸಿಟ್ಟು, ಕಕ್ಷಭೇದ, ಭಿನ್ನಮತ, ಮತ್ಸರ, ಕುಡಿಕತನ, ದೊಂದುತನ ಇಂಥವುಗಳೇ. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எங்கிருந்து புறப்படுதுன்னு சொன்னா நம்மளுடைய மாம்சத்திலிருந்து புறப்படுகிறது. ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲಿಂದ ಹೊರಡುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳಿಂದ. உலகத்துல ஜனங்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்க உலகத்தை ஜெயிக்கிறத விட முதல் ஒன்னைய நீயே ஜெயித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. ಲೋಕದ ಜನರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, ಲೋಕವನ್ನು ಜಯಿಸೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿನ್ನನ್ನೇ ನೀನು ಜಯಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஏன்னு சொன்னா நீ உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல நீ உன்னைய நீ கண்ட்ரோல் பண்ணல, நீ உன்னிடத்துல கேரக்டர் இல்லைன்னா நீ எதுலையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಲೋಕವನ್ನು ನಿಯಂತ್ರಿಸೋದಕ್ಕಿಂತ ನಿನ್ನನ್ನು ನೀನು ನಿಯಂತ್ರಿಸುವುದಾದರೆ ನೀನು ಯಾವುದನ್ನು ನಿಯಂತ್ರಿಸಲು ಸಾಧ್ಯ ಅನ್ನುತ್ತಾರೆ. ஒரு மனிதனிடத்துல நல்ல குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எங்க போனாலும் நாசம் அடைகிறான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಒಳ್ಳೆಯ ಗುಣಗಳು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆತನು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ನಾಶ ಹೊಂದುತ್ತಾನೆ. நான் வேத வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 1 ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ಪಾಪ ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಅಧರ್ಮವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, ಪಾಪವು ಅಧರ್ಮವೇ. இங்க பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு சட்டம் தேவையில்லை, நான் சட்டத்தை மதிக்கிறவனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ಪಾಪ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನು ಏನನ್ನುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ನನಗೆ ಆಜ್ಞೆ ಎಂಬುದು ಬೇಡ, ನಾನು ಆಜ್ಞೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. கவனியுங்கள், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், சட்டத்தை மீறுகிறது பாவம், சட்டத்தை உடைப்பது பாவம். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಆಜ್ಞಾ ಶಾಸನವನ್ನು ಮೀರುವುದಾಗಲಿ ಅದನ್ನು ಕೈಗೊಳ್ಳದೆ ಇರುವುದಾಗಲಿ ಅದು ಪಾಪವು. இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அன்றைக்கும் இருந்தார்கள். ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪದ ಅಭ್ಯಾಸಗಳಲ್ಲಿ ಜೀವಿತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಂತ ಜನರು ಇಂದಿಗೂ ಇದ್ದಾರೆ, ಆ ದಿವಸಗಳಲ್ಲೂ ಇದ್ದರು. நல்ல கவனிங்க, காலங்காலமா ஜனங்கள் திருடிக்கிட்டு வராங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಕಾಲವಾಗಿ ಜನರು ಕಳ್ಳತನ ಮಾಡುತ್ತಾರೆ, விபச்சாரம் பண்றாங்க, வேசித்தனம் பண்றாங்க, கள்ளத்தனம் பண்றாங்க, கரப்ஷன் அவங்களுக்குள்ள இருக்கு. ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡ್ತಾರೆ, ವೇಶ್ಯಾವಾಟಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ, ಹಣವನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಕಳ್ಳತನವು ಅವರಲ್ಲಿ ಇದೆ. நீங்க அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறீங்களா, இந்த உலகத்தை திருத்துறதற்கு, இந்த உலகத்தை மாற்றுகிறதற்கு ஒருத்தர் புறப்படணும், ஒருத்தர் வரணும் அப்படின்னு. அப்படி யாரும் வரவே முடியாது. ಅನೇಕ ಜನರು ಈಗ ಅನ್ನುತ್ತಾರೆ, ಈ ಲೋಕವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೂ ಸರಿಪಡಿಸೋದಕ್ಕೂ ಒಬ್ಬರು ಹುಟ್ಟಿ ಬರಬೇಕು ಅನ್ನುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಆ ಪ್ರಕಾರ ಯಾರು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஜனங்களுக்கு, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನರಿಗೆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ನೀನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ, ನಾನು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னா, யார் பாவத்திலும் இந்த பாவத்தின் பழக்க வழக்கங்களில் உள்ள பாரங்களிலும் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவினிடத்தில் வர வேண்டும். ಯಾರು ಪಾಪದಲ್ಲಿಯೂ ಈ ಪಾಪದ ಭಾರದಲ್ಲಿಯೂ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲರೂ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಳಿ ಬರಬೇಕು. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತನ್ನು ನಿಮಗೆ ಗುರುತಿಸಿ ತೋರಿಸಿಕೊಡ್ತೇನೆ. யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்கள். ಯೋಹಾನ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, இயேசு இவ்விதமான ஒரு உண்மையை சொல்லுகிறார். ಯೇಸು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಪಾಪ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. நன்றாக கவனியுங்கள், நீங்கள் எந்த பாவத்தை செய்கிறீர்களோ அந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள்.
ಇದನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. ಯಾವ ಪಾಪವನ್ನು ನೀವು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರೋ ಆ ಪಾಪಕ್ಕೆ ನೀವು அந்த ದಾಸರಾಗಿದ್ದೀರಾ. பாவம் உங்களை ஆளுகிறது. ಆ ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ அந்த ಮಾಡುತ್ತಿದೆ. பாவம் உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறது. ಆ ಪಾಪವು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾಶಪಡಿಸುತ್ತದೆ. ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதனுடைய பலனை அவன் அறுத்தே ஆக வேண்டும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಯಾವುದನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೋ ಅದರ ಫಲವನ್ನು ಆತನು ಕೊಯ್ಯಲೇಬೇಕು. நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், ನೀವು ಆದಿಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವುದಾದರೆ, காயின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்த உன்னுடைய பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಕಾಯನಿಗೆ ದೇವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, ನೀನು ಮಾಡಿದಂತ ಪಾಪವು ನಿನ್ನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೊಂಚು ಹಾಕಿಕೊಂಡು ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நன்றாய் கவனிங்கள் அருமையான சகோதரனே சகோதரியே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ. நீங்கள் செஞ்ச பாவத்தை யாரும் பார்க்காம வேணா இருந்திருக்கலாம். ನೀವು ಮಾಡಿದಂತ ಪಾಪವನ್ನು ಯಾರು ನೋಡದೆ ಇದ್ದಿರಬಹುದು. யாரும் தெரியாம நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம். ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದೆ ನೀವು ಪಾಪ ಮಾಡಿರಬಹುದು. உங்களுக்கு மாத்திரம் தான் அது தெரியும். ಅದು ನಿಮಗೆ ಮಾತ್ರ ತಿಳಿದಿರಬಹುದು. ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ಆದರೆ ಒಂದು ವಿಷಯ ನಿಮಗೆ நீங்கள் ಗೊತ್ತಾ? செய்த பாவத்தின் வினை உங்கள் வாசலில் படுத்திருக்கும். ನೀವು ಮಾಡಿದಂತ ಪಾಪದ ಫಲವು ನಿಮ್ಮ ಬಾಗಿಲಲ್ಲಿ நீங்க ಮಲಗಿರುತ್ತದೆ. மனுஷனுக்கு தப்பிச்சிடலாம், ನೀವು ಮನುಷ್ಯರಿಗೆ அரசாங்கத்தை ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ஏமாத்திரலாம், ಸರ್ಕಾರವನ್ನು அல்லது ಮೋಸಗೊಳಿಸಬಹುದು, போலீஸ் மற்ற காரியங்களை எல்லாம் ஏமாத்தலாம். ಪೊಲೀಸು ಬೇರೆಯವರನ್ನೆಲ್ಲ ನೀವು நீங்க ವಂಚಿಸಬಹುದು. செய்த பாவத்தை நீங்கள் ஏமாற்ற முடியாது, அது உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ಆದರೆ ನೀವು ಮಾಡಿದಂತ ಪಾಪವನ್ನು ನೀವು ವಂಚಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಲೇ ಬರುತ್ತದೆ. அது உங்களை நியாயம் தீர்க்கும், ಅದು ನಿಮ್ಮನ್ನು ನ್ಯಾಯ உங்கள் ತೀರಿಸುತ್ತದೆ, குடும்பத்தை நியாயம் தீர்க்கும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನ್ಯಾಯ உங்கள் ತೀರಿಸುತ್ತದೆ, சந்ததிகளை நியாயம் தீர்க்கும். ನಿಮ್ಮ ಸಂತತಿಗಳನ್ನು ನ್ಯಾಯ ஒரு ತೀರಿಸುತ್ತದೆ. மனிதன் செய்த பாவத்தை அவனுடைய சந்ததி அனுபவிக்கிறது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ಅವರ ಸಂತತಿ ಅದನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತದೆ. ஆனால் ஒரே ஒரு வழி நாம் தப்பிக்கொள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಒಂದು ದಾರಿ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು இந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பாவத்திலிருந்து, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இதனுடைய நுகத்திலிருந்து நீ வெளியே வரணும்னு சொன்னா என்கிட்ட வா. ಈ ಪಾಪದಿಂದ, ಈ ಪಾಪದ ದಾಸತ್ವದಿಂದ, ಈ ನೊಗದಿಂದ ನೀನು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ. நீ உண்மையாகவே மனம் திரும்பணும்னு நினைச்சா, ನೀನು ನಿಜವಾಗಿ ಮನಸ್ಸಾಂತರ நான் ಹೊಂದಬೇಕಾದರೆ, செய்தது தவறு, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று நினைத்தாள், ನಾನು ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪು, ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು ಅಂತ ಭಾವಿಸಿದರೆ, என் வாழ்க்கை மாற வேண்டும், ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗಬೇಕು, நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன், ನಾನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ யாராவது ಬಯಸುತ್ತೇನೆ, ஒருவர் எனக்கு விடுதலை கொடுத்தால் எனக்கு அது போதும் ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ರೆ ಸಾಕು என்று நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், ಹಾಗೆ ನೀವು ಭಾವಿಸುವುದಾದರೆ இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். ಈ ವಾಗ್ದಾನವು ನಿಮಗೆ. வருத்தப்படுகிறீர்களா? ನೀವು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೀರಾ, பாரம் சுமக்கிறீர்களா? ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಾ, இயேசுவினிடத்தில் வாருங்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ. அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ಆತನು ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ಆತನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವನು. மன அமைதியையும் மன சமாதானத்தையும் சாந்தியையும் ஆண்டவர் கொடுப்பார். ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ, ಸಮಾಧಾನ, ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இதை குறித்து நீங்கள் இன்னும் அறிய விரும்பினால், ಇದರ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ತಿಳಿಯಬೇಕಂದರೆ இன்னும் வருகிற வாரங்களின் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பேச போகிற காரியங்களை தொடர்ந்து கேளுங்கள். ಇನ್ನು ಮುಂದಿನ ವಾರದ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ இன்னும் ಕೇಳಿ. மேலான காரியங்களையும் ஆழமான காரியங்களையும் நீங்கள் அறிய விரும்பினால், ಇನ್ನು ಮೇಲಾದ ವಿಷಯಗಳು, ಆಳವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ತಿಳಿಯಲು ಬಯಸುವುದಾದರೆ, எங்களுடைய நீங்க பார்க்கிற நண்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, கால் பண்ணுங்க, பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ನೀವು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ, ನಮಗೆ ಕರೆ ಮಾಡಿ ಕೇಳಿರಿ, ನಾವು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಿದ್ದೇವೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.